வணக்கம். நான் உங்கள் தாமு. இது எம் நியூஸ் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு கோயில் சம்பந்தமான நிகழ்ச்சிக்காக, ஒரு பதிவுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர் வந்து பொன்னேரி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா, மீஞ்சூரை அடுத்து இருக்கிற ஒரு கிராமம். பேரு வேலூர். பெருசா ஒரு வேலூர் ஒன்று இருக்குது, அது அந்த ஆற்காடு பக்கத்தில் இருக்குது. இது வந்து சின்ன வேலூர். ஆக்சுவலாக இங்கே வந்து லூ வந்து அந்த லூ தான் போட்டிருக்காங்க. ஆனால் சில இடத்துல பெரிய லூ போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த ஊரோட பேர், வேலூர். இந்த ஊரில் இருக்கிற 3 முக்கிய சிவ ஆலயம் பற்றி தான் இந்த செய்தி. சிவ ஆலயம்னா சிவன் மட்டும் தான் இருக்காரு, ஆலயம் இல்லை. அதுதான் இந்த பதிவு. போய் பார்க்கலாம். நேற்று வருடந்தோறும் வர ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சிவன் ஆலயங்களில் வந்து அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் பண்ணாங்க. அப்படி இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கும் அன்னாபிஷேகம் பண்ணாங்க. கோவிலில் தான் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்குது உள்ளுக்கா. அந்த கோவில் தான் இந்த ஊரில் பெரிய கோவில், சிவன் கோவில். நல்லா சிறப்பாக பண்ணாங்க. ஆனால் இந்த ஊரை சுற்றி நிறைய லிங்கங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு, பெரிய பெரிய லிங்கங்கள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவு. அப்படி கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெரிய லிங்கம் இங்கே இருக்குது. நான் வந்து ரொம்ப பெரிய லிங்கம் ஒன்று தேடி வந்தேன் இந்த பக்கம். அப்படி வரும்போது இங்கே ஒருத்தர் இருந்தார். இவருக்கு அன்னாபிஷேகம் எப்படி பண்ணப்பட்டதுன்னா, இங்கே ஒரே ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கேருந்தோ சென்னையிலேருந்து வராராம். அவர் இது மாதிரி யாரும் கேட்பாரட்டு இருக்கிற சாமிக்கெல்லாம் வந்து அவர் அர்ச்சனை பண்ணுறது தான் வேலை அவருக்கு. அவர் வந்து அவர் மட்டும் தனியாக அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தார். ஒரு அம்மா கூட உதவி செஞ்சுருந்தாங்க பூ கட்டிக்கிட்டு. இதுதான் சிவாலயம். நான் அவரை தேடி போனேன், பார்த்தா இவர் இருந்தார். பெரிய லிங்கம். இங்கே சிறிய நந்தி இருக்காரு. இவர் இங்கே தான் பின்னால் கண்டெடுக்கப்பட்டதா அந்த இந்த ஊரை சேர்ந்தவங்களும் அவரும் அந்த பெரியவரும் சொன்னாங்க. இங்கே எங்கேயோ கண்டெடுத்ததுக்கதா சொன்னாங்க. இவர் இப்படி தான் இருக்கார். இவரை யாரும் கவனிக்கிறாங்களா தெரியல. இந்த பெரியவர் நான் சொன்ன சிவா, அவர் பேர், சென்னையிலேருந்து வராரு. அவர் ஒரு கோயிலில் அந்த பக்கம் எங்கேயோ பூசாரியாக இருக்காராம். அவர் இது மாதிரி யாருமே பூஜை செய்யாத கோவில்கள்லாம் வந்து பூஜை செய்கிறது தான் ஒரு வழக்கமாக வச்சுருக்காரு. வசதிலாம் இல்லை. ஒரு பைக்கில் வராரு. இந்த கோயில்களுக்கு எந்தெந்த கோயில்களுக்கு எது நிதி இல்லையோ அதெல்லாம் இவரே வாங்கி, வேஷ்டியிலேருந்து மாலையிலேருந்து பூவிலேருந்து எல்லாம் வாங்கி அவரே செய்கிறாரு. எதுவும் இல்லாதப்பட்ட ஒருத்தர் அவர். நேற்று அது மாதிரி இங்கே வந்து செஞ்சுட்டு இருந்தார். எனக்கு பார்க்க ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் நான் இதை வந்து பார்த்துட்ட பிறகு அந்த பெரிய லிங்கம் எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவங்க இங்கேருந்து 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனீங்கன்னா அவர் தனியாக ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னாங்க. நான் அங்கே போய் பார்த்த போது அவரை சுற்றி ஒரு 100 பேர் இருந்தாங்க அன்னாபிஷேகம் செய்யறதுக்கு. இவருக்கு மட்டும் 2 பேர் தான் இருந்தாங்க. அதனால இங்கேயே வருவோம் சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்துட்டு அவரை சாமி கும்பிட்டு இங்கே சாமி கும்பிட்டு அன்னாபிஷேகம் முடிஞ்ச பிறகு இன்னொரு விஷயம் நடந்தது. அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இவர் இங்கே கட்டுறதுக்கு சிலர் வந்து இங்கே கல்லுலாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இது கட்டுவாங்களா எப்படின்லாம் தெரியல. ஊரில் இருக்கவங்க தான் இதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கணும். ஏன்னா அந்த காலங்களில் வந்து ராஜாக்கள் காலத்தில் நிறைய இடத்துல கோவில்கள் கட்டி விட்டு அதை வந்து சரியான முறையில் பராமரிக்காமல் கோவில்கள் சிதிலம் அடைஞ்சு லிங்கங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து லிங்க வழிபாட்டு முறையை தான் நிறைய வணங்கி இருக்கிறோம். அதனால சிவனுக்கு நிறைய ஆலயங்கள் இருந்திருக்கு நம்ம ஊரை சுற்றினா தமிழ்நாடு சுற்றி. அப்படி சிதிலம் அடைஞ்சு பின்னால் பூமிக்கு அடியில் போன லிங்கங்களில் இவரும் ஒருத்தர். இன்னும் 2 பேர் அங்கே இருக்காங்க, அவங்களையும் காட்டுறேன். அதில் ஒருத்தர் தான் ரொம்ப கஷ்டமான சூழலில் இருக்கார். மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம், அது இயல்பு. அது ஒவ்வொருத்தனோட விதியை பொறுத்துன்றாங்க. அது எப்படி தெரியல. ஆனால் கடவுளுக்கும் கஷ்டம் வருதுன்றது போது நேற்று தான் நான் பார்த்தேன். நிறைய இடத்துல சிவலிங்கம் இது மாதிரி தான் இருக்கு. இந்த வேறு 2 லிங்கத்தை பற்றி இப்போ பார்க்கலாம்.
தேடி வந்த பெரிய லிங்கம் இருக்கிறது இந்த வழியாக தான் போகணும். இந்த ஊர்லேருந்து இது ஒரு தனியான ஒரு வழி. இது ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி உள்ளே போகணும். அவர் பேர் வந்து இதுதான், அருணாச்சலேஸ்வரர் ஆலயம். இந்த பகுதியில் தான் அவர் கண்டெடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. இதுவும் இந்த வேலூரில் ஒரு பகுதி தான். இது உள்ள நேராக போனால் அவர் இருக்கார். அவரை போய் பார்க்கலாம். இதுதான் அந்த வழியாக நம்ம வந்தது. ஊருக்குள்ளேருந்து வந்தால் இது பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் ஒன்றுமே இருக்காது. ஏதோ ஒரு கட்டடம் இருக்கு. அது ஏதோ கழிப்பறை நினைக்கிறேன். இங்கே 2 ரோடு போகுது. எங்கே போகுதுன்னு தெரில. இதில் இன்னொரு ரோடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜங்ஷன் மாதிரி. இதில் தான், இந்த ரோட்டில் தான் இருக்கார் அவர். நான் தேடி வந்த அந்த பெரிய லிங்கம் அருணாச்சலேஸ்வரர். இவரும் இங்கே தான் பக்கத்தில் கண்டெடுக்கப்பட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இவரை ஆலயம் எழுப்ப போடுறதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. இவருக்கு நிறைய உதவிகள் வர்ற மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வந்து நேற்று ஒரு 50 பேருக்கு மேலே இருந்தாங்க. எப்பவுமே சாமியை வந்து பிஸியாக இருக்கும் போது கும்பிடக்கூடாது. அவர் தனியாக இருக்கார் பாருங்களா, அப்போ போய் கும்பிட்டா தான் அவர் நம்மளும் பார்ப்பாரு. நான் எப்பவுமே அப்படி தான், ரொம்ப பிஸியாக இருக்கிற சாமியை பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளே பிஸியாக இல்லை, அவரை போய் என்னத்தை பார்க்குறது. அங்கே ஏத்தாப்போல ஒரு கோயில் இருக்குது, ஒரு அம்மன் கோவில். இங்கே தான் நான் தேடி வந்தவர் இருக்கார். சிவன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருப்பார். உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையார் திருக்கோயில், வேலூர் கிராமம். அது பார்த்தீங்கன்னா லூ இருக்கு. இந்த வேலு வந்து பெரிய லூ இருக்கு. இதுதான் அவர் இருக்கிற கோவில். இங்கே அவர் இருக்காரு. பரவாயில்ல, இவரு கொஞ்சம் நல்ல சூழல்ல தான் இருக்காரு. நான் முதல்ல பார்த்த லிங்கத்துக்கும் இவருக்கும் கொஞ்சம் நல்ல அமைப்போடு தான் இருக்காரு. இவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வராங்க. மனுஷனாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் நிறைய பேர் வந்தால் தான் எல்லாருமே மதிப்பாங்க. கடவுளும் அப்படிதான். 10 பேர் போனாங்கன்னா அந்த இடத்துல தான் 11வது ஆளுங்கெல்லாம் போவாங்க. ஒருத்தனும் போகலன்னா யாருமே அந்த சாமியை மதிக்க மாட்டாங்க. அது கடவுளுக்கும் பொருந்தும். நந்தி அழகாக உட்காந்துருக்காரு. 2 பக்கமும் பிள்ளையாரும் முருகரும் இருக்கிறாங்க படத்தில். இவர் தான் நான் பார்க்க வந்த பெரிய லிங்கம். அருமையாக இருக்கார் பாருங்க. ஒருத்தர் சொன்னார், நண்பர் சொன்னார், அங்கே இருக்குது தனியாக போய் பாருங்க அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து, அதாவது ராஜாக்கள் காலத்தில் அப்போல்லாம் கடவுள் பக்தி நிறைய இருந்தது. இப்போ தான் நிறைய பேருக்கு கடவுள் பக்தின்றதே இல்லை. எல்லாம் விமர்சனத்துக்கு தான் ஆளாக இருக்கிறாங்க. இது ஏன் அப்படி இல்லை, அது ஏன் இப்படி இல்லை, கடவுள் ஏன் இதை எனக்கு செய்யலை, கடவுள் ஏன் எனக்கு எதை கொடுக்கல. எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டா அப்புறம் கடவுள் எதுக்கு? எவனும் கடவுளை தேடி வரவே மாட்டான். இல்லைன்னு சொல்லி தானே கடவுளை தேடி வரான். எல்லாம் கொடுத்துட்டு போய் எங்களை எல்லாம் இருக்குது, நான் எதுக்குலாம் உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் மதிக்க மாட்டான். இப்பயே மதிக்க மாட்டான் இல்லை? அது மாதிரி இல்லைதான். இவர் வந்து ரொம்ப பெரிய லிங்கன்றதுனால இந்த பக்கத்தில் தான் எங்கேயோ எடுத்துட்டு இருக்காங்க இவரை. இங்கே இந்த பக்கத்தில் எங்கேருந்து எடுத்தாங்கலாம் தெரியல சரியா. எங்கேருந்தோ கண்டு எடுத்துருக்காங்க. ஏதோ கட்டுறாங்க. அதுதான் இந்த கோவிலுக்கு கட்டடமான்னு தெரியல. இவ்வளோ பெரிய லிங்கம் இங்கே இருந்திருக்குன்னா அப்போ கோவிலும் பெருசாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது காலப்போக்கில் சிதிலம் அடைஞ்சிருக்கலாம். ஏன்னா இப்போவே இந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம் தான். அப்போ அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். சுற்று வட்டாரத்துலேயே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, எல்லாம் நிலம்தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நிலம்தான். ஒரு இடமும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வீடுகளோ எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த இடத்துல இவங்க ஒரு சின்ன வனம் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல. இது இவரை கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க யாரும். நம்ம வந்த வழி இது.
நான் இந்த மாதிரி இருக்கிற கோயில்களை தேடி போகிறது வழக்கம். அதுக்கு தேடிகிட்டே இருப்பேன். என்றைக்குனா ஒன்று மாட்டுச்சுன்னா அதை வச்சு தான் நான் பதிவே போடுறேன், இந்த வீடியோவே போடுறேன். அப்படி போடுற 2வது பதிவு தான் இது. ஏற்கனவே நான் பழவேற்காட்டில் இருக்கிற சிதிலமடைஞ்ச ஒரு ஆதிநாராயண பெருமாள் கோவிலை பற்றி காமிச்சேன். இப்போது இந்த சிவலிங்கங்களை பற்றி காமிக்கிறேன். 3 லிங்கத்துக்கும் சரியான ஆலயங்கள் இல்லை, அதுதான் உண்மை. இதில் 3வதாக இருக்கிறவர் தான் ரொம்ப மோசமான சூழலில் இருக்கார். அவர் எப்படி இருக்காதுன்றதை நான் நேரடியாக போய் காட்டுறேன். இப்போது நான் 3வதாக காட்ட போகிற லிங்கம் தான் இங்கே இருக்கார். இந்த ஊர் அந்த வேலூர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஊர் பேர் எருப்புலி குப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. எருப்புலி குப்பம். இதுதான் அந்த வழி, கோவிலுக்கு போகிற வழி. இது ஒரு கிருஷ்ணர் கோவில் இங்கே இருக்குது. இப்படிதான் நேற்று நாங்கள் நைட்டு போனோம், இருட்டில். இந்த பகல்லே இப்படி தான் இருக்குதுன்னா இரவில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எதுவும் இல்லை இங்கே. உதறு இங்கே ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்துல தான் அவரை கண்டெடுத்ததா இந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவில்கள்லாம் தனியாக தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் கோவில்கள் இருக்கும். அப்போ தான் நம்ம வந்து தனியாக தேடி போய் அவர் கையில் புலம்பணும்ல. அதுக்காக அந்த காலத்துலேயே தீர்மானித்து வச்சுட்டாங்க நினைக்கிறேன். அதுவும் தெரியுதா இருப்பாருங்க வெள்ளையா. நேற்று இரவு நாங்கள் வரும்போது இப்படி தான் வந்தோம். கிட்ட போய் பார்க்கலாம். நேற்று நாங்கள் இப்படி போகும்போது ரொம்ப இருட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய முள்ளுலாம் இருக்குது. நான் எப்படி போனோன்னு இப்போ தான் நான் யோசிக்கிறேன். நேற்று இரவு நாங்கள் வந்தோம். எப்படி பூஜை பண்ணோன்றதை வந்து நேற்று இரவு எடுத்த வீடியோவை நான் இதில் போடுறேன். இது ஃபுல்லாகவே முள்ளாக இருக்குது. பகல்லையே ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கே நடக்கிறது. ஆனால் நேற்று நாங்கள் நடந்து போனோம். எங்கள் கையில் எந்த ஒரு லைட்டும் இல்லை. இந்த மொபைல் ஃபோனில் இருந்த லைட்டை வச்சு தான் இந்த பக்கம் வந்தோம் நாங்கள். நானும் அந்த சிவா என்ற சென்னையில் இருந்து வந்த அந்த பெரிய மனிதரும் வந்தாங்க. யாரோ சொன்னாங்க இங்கே ஒரு லிங்கம் இருக்காரு, அவர் யாரும் பார்க்கறதில்ல அப்படின்னு சொன்னதா அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்ததா சொன்னார் என்கிட்ட. இவர் தான் அந்த லிங்கம். இவருக்கு பேர் இல்லை. இந்த குளத்தை தூர் வரும்பொழுது இவர் கிடைச்சதா இங்கே இருக்க ஊருக்காரங்க சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவருக்கு அந்த பீடம் இல்லை, அது உடஞ்ச நிலையில் இருந்ததா ஊருக்காரங்க சிலர் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சுத்தூருமே முள், பயங்கர முள். இந்த வேலி கத்தான் செடின்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால நேற்று நாங்கள் இங்கே தான் பூஜை பண்ணோம். பூஜை பண்ணி பழம் தேங்காய்லாம் வச்சுட்டு போனோம். ரொம்ப கஷ்டமான சூழலில் இந்த சாமிக்கு வந்து அன்னாபிஷேகம் பண்ணோம் நாங்கள் நைட்டு இரவு. அவர் அப்பப்போ வராரு போல். நான் நேற்று ஒரு நாள் தான் வரேன். அவர் இந்த எல்லா நல்ல நாள்கள்லையும், அதாவது பிரதோஷம் இது மாதிரி நாட்கள்லாம் அவர் வந்து இந்த சாமியை பார்க்குறாரு, பார்த்து பூஜை செய்கிறதா சொல்கிறாரு. பரவாயில்ல, இங்கே ஒரு தட்டு ஒரு சொம்பு இருக்குது, யாரும் எடுத்துகிட்டுலாம் போகல. இவரை தான் ரொம்ப கஷ்டமான சூழலில் பார்த்தேன் நான். நம்மள நிறைய பேர் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி கோவில்கள் கட்டி அது சிதிலமடைஞ்சு அது இது மாதிரி ஆறு ஏரி குளம் இதெல்லாம் மூழ்கி ரொம்பவும் மோசமான சூழல் இருக்குது. இந்த மாதிரி சிலைகளை கண்டெடுத்து அவைகளை சீரமைச்சு ஒரு நல்ல ஆலயம் அமைச்சா அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடி புண்ணியமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது நேற்று நாங்கள் இவருக்கு வந்து பூஜை செய்யும் போது. இந்த ஊரை சுற்றி இது மாதிரி 3 லிங்கம். நம்ம முதல் பார்த்தவரை இந்த நேர் எதிர இருக்காரு, 2வது பார்த்தவரை இந்த மூலையில் இருக்காரு, 3வது இவர் தான். இந்த பதிவை பார்க்குறவங்க தயவுசெய்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு மனுஷன் வந்து பார்த்துட்டு இந்த ஊரில் இருக்கிற இந்த கோயிலை பார்க்கணும், இதை நான் எதனா பண்ண முடியுமான்னு நினைப்பாங்கல்ல. கொஞ்சம் காசு கொடுத்தா கூட இந்த சாமிகளை ஒரு சரியான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு வழிபாடு செய்யலாம். நீங்கள் தான் உதவி செய்யணும். இதை பதிவாக பார்க்காம ஒரு பாதிப்பாக பாருங்க. இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன
வந்து பார்த்தீங்களா ஐயா? எங்கடா இன்ட்டு எப்போ பாரு உனக்கு நான் ஒரு ஆள் ரெடி பண்ணுறேன் பண்ணிட்டாருங்களா? டவுல் கொடுங்க, இது பிடிங்க. ஐயா ஓஷன் ஆட்டிங்களா ஐயா? ஒரு குறைந்து இல்லாமல் நேற்றுக்கணும் பரம்பொருளை உயிரை நூறு. இந்த குளத்துல இருந்தா ஏத்தாங்க. சூப்பர் ஆயிட்டாரு ஐயா. எப்படி அடிங்க? சூப்பர் ஆயிட்டாரா?